வணக்கம். சினி மினிமினி கவுண்டமணி கதாநாயகனாக நடித்த ஒரு திரைப்படத்தில் கவுண்டமணிக்கு ஜோடியாக நடித்தது ரம்யா கிருஷ்ணன். கவுண்டமணி கதாநாயகன் நடித்ததே உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்ன்றது தெரியாது. இன்றைக்கி இருக்க ஜெனரேஷன். அவர் கிட்டத்தட்ட ஒரு 10 படத்தில் ஹீரோவாக நடித்தார். அவர் கதாநாயகனாக படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு திரைப்படம் திரைக்கு வந்தது. அந்த திரைப்படத்தினுடைய பேர் ராஜா எங்க ராஜா. அந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் கவுண்டமணி. அந்த திரைப்படத்தில் கவுண்டமணிக்கு ஜோடியாக நடித்தவர் ரம்யா கிருஷ்ணன். அந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் டி விஜயசிங்கம். அவர் அந்த படத்தை டைரக்ட் பண்ணி கவுண்டமணி கதாநாயகனாக நடித்தார். அந்த திரைப்படத்தினுடைய மக்கள் தொடர்பாளராக நான் பணியாற்றினேன். படத்தில் இப்போவும் டைட்டிலில் என் பேர் தான் வரும். PRO மக்கள் தொடர்பு அப்படின்னு போட்டு சுரா அப்படின்னு வரும். நான் தான் அந்த படத்துக்கு ஒர்க் பண்ணேன். அந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. கவுண்டமணி கதாநாயகன் அப்படின்னு வரும்போது கவுண்டமணி டெல்லியில் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு ஆஃபீஸர், அதிகாரி. அங்கே அவருக்கு பழக்கமாகக்கூடிய ஒரு கதாபாத்திரம் பிரபா அப்படின்ற கதாபாத்திரம். சாதனான்னு சொல்லி அப்போ நிறையா படங்கள் எல்லாம் ஒரு நடிகை நடிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க தான் அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறது. அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு நெருங்கிய நட்பு அப்படி வச்சுங்களேன், ஃப்ரெண்ட்ஷிப்பு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஊருக்கு, தமிழ்நாட்டுக்கு, கிராமத்துக்கு வர்றாரு கவுண்டமணி. கிராமத்தில் அவருடைய முறை பொண்ணு லட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதாபாத்திரத்தில் தான் ரம்யா கிருஷ்ணன். எது நல்லது எது கெட்டதுலாம் தெரியாமல் இன்னசென்ட்டாக, அப்பாவியா, வெகுளியா அந்த லட்சுமி கதாபாத்திரத்தில் ரம்யா கிருஷ்ணன். ரம்யா கிருஷ்ணனை பொறுத்தளவில் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதுலேருந்தே நம்ம மொர மாமா அப்படின்னு வரும்போது கவுண்டமணி அவர் தான் நமக்கு எதிர்கால கணவன் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அவங்க அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க கிராமத்திலே. இப்போ கவுண்டமணி ஊருக்கு வந்த உடனே கவுண்டமணியினுடைய பெற்றோர்கள் அவங்க கம்பல் பண்ணி கவுண்டமணிக்கு லட்சுமியை ரம்யா கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணி சொல்கிறாங்க. அவர் கொஞ்சம் கூட இது எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம ஊருக்கு வந்தோம், இப்படி எல்லோரும் கம்பல் பண்ணி நம்ம முறை பொண்ணுன்னு சொல்லிட்டு நம்மளை கல்யாணம் பண்ண வச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இதாகி இப்போ மனைவியோடு சேர்ந்து இவர் டெல்லிக்கு போகிறாரு. மறுபடி டெல்லிக்கு போய் அப்படின்னா இவருக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய பொண்ணு நவநாகரிகமாக இருக்கணும், அல்ட்ரா மாடர்னாக இருக்கணும், அப்படியே ஒரு ஆங்கில பாணி பெண்கள் இருப்பாங்கள்ல அந்த பேட்டர்னில் இருக்கணும். அப்படியே இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ரெசண்ட்டு ஆடைகள் இதெல்லாம் இருக்கும், ஆடை அணிகலன்கள்லாம் அப்படி இருக்கணும். அப்படியே ஒய்யாரமான நடை நடந்து இந்த பேட்டர்னில் நம்ம மனைவி இருக்கணுன்ற மாதிரி மனசுக்குள்ளே கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனால் இவருக்கு சேர்ந்திருக்கக்கூடிய மனைவி பட்டிக்காட்டு பெண், கிராமத்தை தவிர எதுவுமே தெரியாத பெண், குனிந்த தலை நிமிராத பெண், பயந்த சுபாவம் உள்ள பெண், வெகுளி பெண், இன்றைக்கி இருக்கக்கூடிய எந்த விஷயங்களையும் வெளி உலகமே தெரியாத பெண், கட்டுப்பெட்டி அப்படின்றோம்ல. இனே அது கிட்டத்தட்ட நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணு இந்த பேட்டர்னில் வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அதில் வருத்தம். அதனால் வெளியே ஒய்ஃபை கூப்பிட்டு போய் அப்படின்னா அந்த பார்ட்டி ஃபங்க்ஷன் அப்படிலாம் இருக்கும்போது அவருக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். நம்ம மனைவி எப்படி வெளியே கூப்பிட்டு போகிறது, இந்த மாதிரி ஒரு மனைவியை வெளியே கூப்பிட்டு போனால் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க மற்றவங்க. என்ன அது கடைசியில் ஒரு கிராமத்து பெண்ணை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன், பட்டிக்காட்டு பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி மற்றவங்க நினைக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கக்கூடிய கவுண்டமணி அதை ஒரு சிறிதும் எதிர்பாராமல் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சே அப்படின்ற மாதிரி அது ஒரு குறையாகவே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அதனால் தன்னுடைய தலையை தொங்க போட்டுக்கிட்டு பல நேரங்களில் உலாவிக்கிட்டு இருப்பார். மற்றவங்ககிட்ட தன்னுடைய மனைவின்னு சொல்லிட்டு ரம்யா கிருஷ்ணனை அறிமுகப்படுத்துறது கூட தயங்குவார் அப்படி வச்சுங்களேன். இதுக்கிடையில் ரம்யா கிருஷ்ணனை பொறுத்தளவில் என்னென்னா மனசுக்குள்ளே ஒரு சந்தேகம் என்னென்னா, இவர் அலுவலகத்தில் போய் வேலைக்கு போகிறாரு. அங்கே பிரபான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஏதோ இருக்குதான். இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு ஆழமான நட்பு அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம கிராமத்துலேருந்து வந்ததுனால நம்மக்கிட்ட சரியாக நம்ம புருஷன் பேசுகிறது இல்லை, பழகுறது இல்லை, நம்மளை கண்டாலே ஒதுக்குறாரு வெறுப்புனால். அப்படி இருக்கும்போது ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட அவர் நல்லா பேசுகிறாரு, பழகுறாரு. இவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ தொடர்பு இருக்குமோ அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு நினைக்குது. இவங்க 2 பேருக்குள்ளே இதை தாண்டி நம்மளை பிடிக்காம அந்த பொண்ணை தான் இவர் விரும்புகிறாரோ அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு நினச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பிறகு ரம்யா கிருஷ்ணனுக்கே தெரிஞ்சுது அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், அதை தாண்டி லவ் அந்த மாதிரி மட்டும்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்றத அந்த பொண்ணே சொல்லிடுறா. உங்கள் கணவர் அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய அதிகாரி, அதெல்லாம் ரைட் தான், நான் அவர் கூட பழகுறேன் பேசுகிறேன், அதெல்லாம் அது ஜஸ்ட்டு தொழில் ரீதியான உறவு, அவ்வளோதான், நட்பு தான், ஃப்ரெண்ட்ஷிப்பு, அவ்வளோதான். இதை தாண்டி காதல்லாம் ஒன்றுமே கிடையாது, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி அவள் சொன்னது மட்டும் இல்லை. இந்த பட்டிக்காட்டில் பொண்ணு இருக்குல்ல, கிராமத்தில் வந்த பொண்ணை அல்ட்ரா மாடர்ன் கேர்ளாக மாற்றி அப்படின்ற காரியத்தை செஞ்சு இந்த பொண்ணா அந்த பொண்ணு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ரம்யா கிருஷ்ணனை அல்ட்ரா மாடர்ன் கேர்ளாக அந்த பொண்ணு மாற்றி விட்டுறா. சாதனா கிராமத்திலேருந்து வந்த பெண் இப்போ நியூ டெல்லியில் எல்லோரும் பார்த்தா ஆச்சரியப்படுற அளவுக்கு
நவநாகரீக இளம் பெண்ணாக மாற்றப்பட்டு விடுகிறாள். இப்போ கவுண்டமணிக்கு என்ன பிரச்சனைனா, பட்டிக்காட்டு பொண்ணா, கிராமத்து பொண்ணா, அடக்க ஒடுக்கமா, குனிஞ்ச நிமிராமல் அப்படி இப்படி இருக்கிறது வர பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வந்து அல்ட்ரா மாடர்ன் கேர்ளாகி பல இடங்களுக்கும் கூட்டு போகும்போது பல ஆண்கள் கூட பேசி சிரித்து பழகி அப்படின்னு வரும்போது இப்போ கவுண்டமணிக்கு மனசுக்குள்ளே ஒரு பெரிய கவலை வர ஆரம்பிச்சிச்சு. என்ன அது, இவ எல்லாரு கூடயும் பேசுகிறா, எல்லா ஆண்கள் கூடயும் சிரித்து பேசுகிறா, அவங்க வந்து ஜொல்லு விட்டுக்கிட்டு நம்ம ஒய்ஃபுக்கிட்ட பேசுகிறாங்க, இவ அப்படி யார் கூடயாவது கனெக்ஷன் ஆகிருமோ நம்ம இல்லாமல், இல்லாட்டி வேறு யார் கூடயாவது அப்படி ஏதாவது பழகிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுவே வேலையாக போயிடும் கவுண்டமணிக்கு. மனைவி மேலே சந்தேகப்பட்டு அப்படி இப்படின்றதுனால படத்தினுடைய கிளைமேக்ஸில் வந்து அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, உங்களை தவிர நான் வேறு யாரையும் நேசிக்கவே மாட்டேன், என் இதயத்தில் இருக்கிறது நீங்கள் மட்டும்தான், நீங்கள் என் கணவர், நான் உங்களுடைய மனைவி, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி மனைவி சொல்லி, மனைவி சொன்னது தான் கரெக்டு, அவள் உண்மையாகவே பத்தரை மாற்று தங்கம் அப்படின்ற மாதிரி நினச்சி கவுண்டமணி வந்து மனப்பூர்வமாக மனைவி மேலே கொஞ்சம் கூட குறையே சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி நினச்சி அப்படியே கவுண்டமணி தன்னுடைய மனைவி மேலே அன்பு பாசத்தை செலுத்தி குடும்ப வாழ்க்கையை இனிமேல் நல்லா நடத்தணும் அப்படின்னு நினச்சி அந்த குடும்ப வாழ்க்கையை சந்தோஷத்துடனும் மகிழ்ச்சியுடனும் அந்த கணவனும் மனைவியும் தொடர்வார்கள். இதுதான் படத்தினுடைய கிளைமேக்ஸ் அப்படி வச்சுங்களேன். ராஜா எங்க ராஜா அப்படின்னு சொல்லி கவுண்டமணி கதாநாயகன் நடித்ததில் இப்படிப்பட்ட ஒரு கதை இருக்குது அப்படின்றது ஒன்று. கவுண்டமணிக்கு ஜோடியாக வந்து ரம்யா கிருஷ்ணன் அந்த கதாபாத்திரத்தில் படம் முழுக்க வந்து இயல்பாக அந்த கதாபாத்திரத்தில் ரம்யா கிருஷ்ணன் எந்த அளவுக்கு அருமையாக நடிக்க முடியுமோ நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த இன்னசென்ட் அப்பாவி அப்படிங்கிற அவங்களுடைய முகத்துக்கு அது நல்லாயிருக்கும். உண்மையாகவே ரம்யா கிருஷ்ணன் வந்து எக்ஸ்ட்ரானரியாக அந்த கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். கவுண்டமணி அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தார் அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தால் கூட கவுண்டமணி அதில் நகைச்சுவை நடிகராலாம் நடிக்கலை, சீரியஸான நடிகர் தான். அவருடைய காட்சி எந்த காட்சியுமே நகைச்சுவை காட்சிகள் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த படத்தில் இல்லை. இந்த படத்தினுடைய கதையை எழுதியவர் காமெடி வீரப்பன், அவர் தான் இந்த திரைப்படத்தினுடைய கதையை எழுதியிருந்தார். இந்த திரைப்படத்தில் இளையராஜா இசையமைச்சு அப்படின்னு வரும்போது கவுண்டமணி கதாநாயகனாக நடிக்கக்கூடிய திரைப்படத்தில் எந்த அளவுக்கு தன்னுடைய இசை திறமையை வெளிப்படுத்த வேண்டுமோ அதை இளையராஜா நன்கு செய்திருந்தார். அந்த திரைப்படத்தில் ராஜா எங்க ராஜா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாடலை பாடியவர் கங்கை அமரன். 1995 திரைக்கு வந்து பட உலகில் பரவலாக பேசப்பட்ட கவுண்டமணி கதாநாயகனாக நடித்த, அவருக்கு ஜோடியாக ரம்யா கிருஷ்ணன் நடித்த, இளையராஜா இசையமைத்த ராஜா எங்க ராஜா அப்படின்ற அந்த திரைப்படத்தை பற்றி இன்னைக்கு இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காகவே இந்த தகவல்களை உங்களுக்கு முன்னால் நான் கூறுகிறேன்.